நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்காரு செங்கோட்டையன். காரணம் என்னன்னா முன்னாடியே தெரியும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இன்கேஸ் டபுள் கேம் ஆடிட்டாருன்னா இன்னொரு கை வேணும் நமக்கு அப்படிங்கறதுதான் வந்து பிளான் பாஜகவுக்கு. எடப்பாடி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிற அதே சூழல்லையே இன்னொரு பக்கம் வந்து செங்கோட்டையன்ட்டி பேச்சுவார்த்தை வந்து நடத்தினாங்க. எடப்பாடி சரண்டர் ஆயிட்டாருல்ல, கிட்டத்தட்ட சரண்டர் ஆன மாதிரிதான் சொல்றாங்க அதிமுககாரங்களே. எதுக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டுதான் கும்பு சுத்திட்டு இருக்காங்க செங்கோட்டையனை. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், திரும்ப மீட் பண்ண போறாரு நிர்மலா சீதாராமன் அப்படின்னு. டெல்லிக்கு போறாரு. ஏன்னா மதுரையில இருந்து டெல்லிக்கு போகல, ஏன்னா சென்னையில இருந்து தான் நிருபர்கள் கேள்வி கேட்கணும். மௌனமே பெரிய பதிலாம் சொல்லிட்டு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால யாருக்குமே தெரியாம மதுரையில இருந்து போயிட்டு இருந்தாரு. இப்ப என்னன்னா தனியார் ஹோட்டல்ல சென்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் மீட் பண்ணி வந்து பேசியிருக்காரு. ஆமா, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானும் சந்திச்சுதான் சில செய்திகள்லாம் வெளியாக, அதை அவரே வந்து மறுத்திருக்காரு. நான் அப்படிலாம் சந்திச்சிருந்தா நானே வெளியே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வந்து புதினோட ஒரு சந்திப்பு நடத்துன மாதிரி ஒரு ஏஐ போட்டோ வச்சு 2026 தேர்தல் கொடுத்து புதினோட பேசிய போதெல்லாம் வச்சிருக்காரு. இன்னொரு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னைக்கு அண்ணாமலையோட ஒரே மேடையில ஒரு நிகழ்வுல சீமான் வந்து கலந்துகிட்டு இருக்காரு. ஆமா, எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துல ஒரு விழா. அதுல வந்து பாரிவேந்தர், இந்த பக்கம் அண்ணாமலை, இந்த பக்கம் வந்து சீமான். அண்ணாமலை பேசுறப்ப நானும் சீமான் ஒரே பாதையில தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் தேசியத்துல தமிழை பாக்குறேன், அவர் தமிழ்ல தேசியத்தை பாக்குறாரு, அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கு. ஹெச் ராஜா வேற நம்ம ஜூனியர் விடன் பெட்டியில அதுதான் சொல்றாரு, தமிழ் தேசியமும் நாங்க பேசுறது ஒண்ணுதான், எங்காவதுதான் சீமான்ங்கிற மாதிரி அவரும் பேசிட்டு இருக்காரு. ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஓகே போக தெரியும். சீமான் லைட்டா ட்ராக் மாறான்னு சொல்லிட்டு தமிழ் மாறலே சொல்லிட்டு தான் இருக்காங்க.